4 பாயிண்ட் சொல்றேன் ஆமையை பத்தி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்க பக்கத்துல மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்க போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ள கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசல்ல நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சிருக்கிறானுங்க சீனக்காரன். அவனுங்களுக்கு ஆமைனா சாமி, நமக்கு தான் ஆமைனா தரித்திரம். உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாதுங்க, எதுவுமே தரித்திரம் கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, தரித்திரமே ஒரு மேட்ரு கிடையாதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா தரித்திர புத்தி. இது இல்லாம பாத்துக்கலாம். தரித்திரம் தானா போயிடும். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதற்கு காரணம் அறியும் திறனிலார். காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கஞ்சி வந்துடும். இவ்வளவுதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, நீங்க வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, அறிவியல் பூர்வமா நீங்க தேடி பாருங்க. இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம் 300ங்க. 800னா எத்தனை தலைமுறை சார் பார்க்கும்? 16 தலைமுறையை பார்க்குமா? டே அப்பா. இன்னொரு விஷயம் சொன்னா, உங்க கால்ல இருக்குல்ல நிலம், அது நகர்ந்துரும். இப்ப நான் சொல்ல போற மேட்டர், கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அது எப்படி? அது எப்படின்னா, அதுவா நீந்தாதான். என்ன பாருங்க, அதுவா நீந்தாதான். அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியால இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியால இருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதுல போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம். ஆனா திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்க போவாது, கழண்டுரும். இந்த பக்கம் போறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகுமா. இப்ப நீங்களா போய் புக்கு படிச்சா 15 வருஷம் ஆகும். நானும் மதுக்கூர் சாரும் பேசுறது கேட்டுக்கிட்டோம்னா 2 மணி நேரத்துல முடிச்சுக்கலாம். இத ஆமை செய்து போய் நீரோட்டத்துல ஜாயின் பண்ணிக்குது. அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது. இதுல இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சுன்னா 800 வருஷத்துல எவ்வளவு முட்டை போட்டுருக்கும். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, இப்ப கன்னியாகுமரியில முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனா உலகம் முழுக்க கடல்ல சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஏங்க மிருகங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலன்னா நீ எப்படி உருப்படுவ? சொல்லி கொடுத்துறது. ஒரு விஷயம் சொல்லவா, இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்காய். கரெக்டா உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டா ரோட்ல போய் உடைக்கிறோம் பத்தியா? திங்கிறது இல்லை. அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னுடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லா வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேளைகள் நான் சொல்லுகிறேன். நாம் வல்லமை பெற்றவர்கள் தான். நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும்.